தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். குறுவை சாகுபடி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17லிருந்து 22% அதிகரிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்தார். இது விவசாயிகளை ஏமாற்றும் வேலை என்று தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை, நெல் கொள்முதலில் வேண்டுமென்றே தாமதம் செய்து பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்ட பின் மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார். 4 ஆண்டுகளில் 309 கோடி செலவில் சேமிப்பு மற்றும் உணவு கிடங்கு அமைக்கப்பட்டதாக திமுக அரசு சொல்கிறது. ஆனாலும் சாலையில்தான் நெல்லை உலர வைக்க வேண்டிய அவலம் தொடர்கிறது. அந்த 309 கோடி எங்கே போனது? நெல் கொள்முதல் வாகனங்களுக்கு தர வேண்டிய போக்குவரத்து நிதியில் அமைச்சர் சக்கரபாணியின் உணவுப் பொருள் வழங்கல் துறையில் 160 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது. இதன் காரணமாக கொள்முதலில் 30 முதல் 40 நாட்கள் தாமதம் ஏற்பட்டது. இதற்கு திமுக அரசே முழு பொறுப்பு. தஞ்சாவூரில் கொள்முதல் தாமதம் குறித்து அமைச்சர் சக்கரபாணியிடம் விவசாயிகள் வாக்குவாதம் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் யாரை ஏமாற்ற இந்த கடித நாடகம்? திமுக அரசின் ஊழல் தவறுகளால் விவசாயிகள் துன்பப்பட வேண்டுமா? மழையில் நெல் நனையாமல் பாதுகாக்கவும் உலர வைக்கவும் விவசாயிகளுக்கு போதிய கிடங்குகள்தான் தேவை. திமுகவின் கடித நாடகம் அல்ல. விவசாயிகளை ஏமாற்றுவதை திமுக அரசு எப்போதுதான் நிறுத்துமோ என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.